சானா ஸ்டியோஸ். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? குக் வித் கோமாளியில் கேப்சிகம் அல்வா செஞ்சாங்க. அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை நான் செஞ்சு பார்க்க போகிறேன். அது நீங்கள் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுமா? அதான் இந்த டிஷ்ஷு பேர்லேயே இருக்கே, கேப்சிகம் தான். நான் 4 கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஸ்கொயராக நறுக்கியிருக்கேன். அடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சோடனே கொடை மிளகா போடணும். நான் ரொம்ப பயந்துட்டே தூக்கி போட்டேன். ஒரு நாள் சவுண்டெல்லாம் வந்துச்சு. பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. தண்ணி கையில் பற்றாமல் கட் பண்ண எல்லாத்தையும் போட்டுடணும். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கேப்சிகமோட கலர் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. ஜீ பூம்பா தட்டலாய். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடானோடனே நெய் ஊற்றிடுங்க. நெய் நல்லா கொதிக்கணும். நல்லா நெய் கொதித்தோடனே நம்ம அரைச்சி வச்சோம்ல கொடை மிளகா, அந்த பேஸ்ட்டை போட்டுடணும். பார்த்து ரொம்ப தெரிச்சது நெய்க்கு பார்த்து போடுங்க. முட்டையாக வருது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும். கலர் மாறிக்கிட்டே இருந்துச்சு செம்மையாக. கொஞ்சமாக மாறிச்சு. அப்படியே நல்லா பேஸ்ட் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 4 கேப்சிகம்க்கும் 200 கிராம் சுகர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது அப்படியே டிஸ்சால்வ் ஆகிடுச்சு பாருங்களேன். கீழே விழுந்தோடனே காணாமல் போயிடுது. வாவ், இது போட்டால் இன்னும் திக்காகும்னு நினைக்கிறேன். அதான் பார்க்க ஃப்ரண்ட்லேயே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா செம்மையாகிடுச்சு. அந்த கேப்சிகம் மாதிரியே இல்லை, அல்வா மாதிரியும் வந்துச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா சுகர் பத்தலன்ட்டு இன்னும் கொஞ்சம் போட்டோம் நாங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தேன், அந்த கேப்சிகம் டேஸ்ட் வந்துச்சு. அதனால் எனக்கு கேப்சிகம் பிடிக்காதா, அதனால் இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு. நிறைய சுகர் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். வாவ், சூப்பராக இருக்குல்ல. எச்சு ஊடுது எனக்கு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ஜீம்பூ பா, நம்ம அல்வா ரெடி. முந்திரி பாதாம் நல்லா நசுக்கி தூவிக்கோங்க. நான் அப்படியே அம்மா நசுக்கிட்டு இருக்கும் போது 2-3 பாதாமை நிற்க வச்சேன். கேப்சிகம் பிடிக்காத எனக்கே அந்த அல்வா பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நினைப்போம், நல்ல